ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான சீரக சம்பால சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் விசில் போட்டு இப்படி உதிரியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு அதிரடியான பிரியாணி ப்ரிப்பரேஷன். ரொம்பவே டைம் கம்மியாக இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக பிரியாணி அது கூட சேர்ந்து சிக்கன் பக்கோடாவும் எப்படி பண்ணி முடிக்கிறேன் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த கால்குலேஷன் தெரியும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி நமக்கு தேவைப்படும். நான் இன்னைக்கு 2.5 டம்ளர், அதாவது 1/2 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 11லேருந்து 12 நெத்தான பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் அளவுக்கு இஞ்சி தேவைப்படும். அதனால நம்ம 2.5 டம்ளர் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பிரித்து. அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு 2 நீளமான பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது நல்ல காரமான பச்சை மிளகாய். மொத்தமாக 5 பச்சை மிளகாய் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு இந்த தாளித பொருட்களுங்க. கண்டிப்பாக கல்பாசி, அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், ஜாதிப்பூ, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தாலும் 650லேருந்து 700 கிராம் வரைக்கும் கறி எடுத்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் பக்கோடாவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இந்த கறியை மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இன்னும் இதில் சேர்க்கலை, அரைச்சதுக்கப்புறம் சேர்க்கலாம். அது வரைக்கும் தயிரில் இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி நம்ம சிக்கன் பக்கோடாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேரினேஷன் ரொம்பவே சிம்பிள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அரைக்கும் போது கூடவே ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைக்கலாம். அப்போ நம்ம பிரியாணியில் அந்த எசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே அரைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு எசன்ஸ்லையும் நம்ம மேரினேட் பண்ணும்போது நல்ல ஒரு காரத்தன்மை இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி உருண்டை குண்டு மிளகாய் நம்ம வீட்டில் விளைஞ்சது. நீங்கள் நீல மிளகாய் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு மிளகாய் இல்லை 1.5 மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பக்கோடாவுக்கும் நம்ம சிக்கன் பிரியாணிக்கான சிக்கனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதெல்லாம் மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம டக்குன்னு குக்கர் எடுத்து நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணிக்கு பொதுவாக நம்ம தம் மெத்தடில் பண்ணும்போது குழம்பு கரண்டியில், குட்டி குழம்பு கரண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இப்போ 2.5 டம்ளர் அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா 2.5 குழிக்கரண்டி தான் நான் எண்ணெய் சேர்ப்பேன். பட் இப்போ குக்கர்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 சின்ன குழம்பு கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். அதனால 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளித பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளித பொருட்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். அது பொரிய ஆரம்பித்து ஒரு 10-15 செகண்ட்லேயே நம்ம வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நீளமாக அரிஞ்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ நம்ம பிரியாணியோடைய தண்ணி பதம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 கை அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா புதினா ஒரு 1.5 கை அளவுக்கு போடுங்க. அப்போ நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கணும். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க.
இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெங்காயத்தில் அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்போனா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மல்லித்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த மிக்சருக்கு மட்டும்தான் இந்த உப்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காது. நடுவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இது கூட சேர்ந்து இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெஜிடபிள் சாப்பரில் போட்டு நல்லா வந்து கட் பண்ணிட்டேன். நல்லா பொடியாக கட் பண்ணி தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். அதனால தக்காளி வேகிறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. ஈஸியாக அது மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து கொடுத்துரும். நல்லா வதக்கி கொடுத்து மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நமக்கு சூப்பராக இந்த இஞ்சி பூண்டு நம்மளுடைய மசாலா இன்க்ரீடியன்ஸு தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு கொடுத்துருச்சு. இப்போ நம்மளுடைய சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சிக்கனை வந்து விசில் போட்டு குக் பண்ண வேண்டாம். சிக்கனை நல்லா மூடி கொடுத்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி மூடி போட்டு கிண்டி விட்டு குக் பண்ணும் போதே சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுங்க. மட்டன் மாதிரி சிக்கனை தனியாக குக் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆனால் நீங்கள் வந்து ஒரு மீடியம்க்கு கொஞ்சம் ஹையாக வச்சு கூட நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் வந்து நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு குக் ஆகிருக்கணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விசில் கொடுத்து குக் பண்ண டைம் வந்து ரொம்பவே கம்மி. இப்போ நான் பெரிய குக்கருக்கு மாற்றிருக்கேன், அவ்வளவே தான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அரிசியும் சேர்க்கறதுனால கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு அளவு பத்தாது. இப்போ இதில் நான் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2.5 டீஸ்பூன்றது 2.5 டம்ளர் எனக்கு அரிசி, அதனால 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரிசி வந்து இதில் நம்ம சேர்க்கணும். நம்ம அரிசி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா வந்து 1-2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். இப்போ நமக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே அரிசி ஊறணும்னு அவசியம் கிடையாதுங்க. 1/2 மணி நேரம் ஆன உடனே நீங்கள் இந்த கிரேவி ரெடி ஆகலைன்னா கூட அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நான் வெறும் 2 டம்ளர் தண்ணி தான் நான் இதில் வந்து சேர்க்குறேன். சீரக சம்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு வந்து 3.25 டம்ளர் தண்ணி வந்து நமக்கு கணக்கு வரும். ஆனால் நமக்கு கிரேவியும் இருக்கு இல்லையா, அதனால நான் வெறும் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் இப்போ தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் லெமன் ஜூஸும் சேர்த்து இதை ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசியை சேர்த்துட்டு அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அளவு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நல்லா தண்ணி இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை இதுல நம்ம சேர்த்துட்டோம். இந்த அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்க நம்மளுடைய தண்ணி லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மட்டும்தாங்க நமக்கு தண்ணி லெவல் இருக்கணும். அதாவது அரிசிக்கும் ஒரு தின் லெவல் ஆஃப் வாட்டர் தான் அரிசிக்கும் மேலே இருக்கணும். நீங்கள் களைஞ்சி இப்படி கொடுக்கும்போது அரிசியும் தண்ணியும் ஒத்தாப்பில் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி பொலன்னு சூப்பராக வருங்க. நம்ம என்னதான் டம்ளர் கணக்கு வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் அரிசி தண்ணி ரேஷியோ பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பிரியாணி சூப்பராக உதிரியாக எடுக்கலாம். மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே மட்டும் குக் பண்ணுவோம். ஒரே விசில், அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பை மாற்றி வச்சிடலாம். அவ்வளவே தாங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகணும், வெயிட் பண்ணாதீங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. குக்கரில் நம்ம விசில் கொடுத்து எடுக்கிறதுனால ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு லேயர் வந்து நீட்டாப்பில் இருக்கும். ஆனால் கவலையே படாதீங்க, நம்ம வாட்டர் ரேஷியோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம பிரியாணி உதிரியாக வரும்.
ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குக்கரில் நம்ம பிரியாணி பண்ணும்போது பிரியாணி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு, மூடி போட்ட பாத்திரத்துக்கோ இல்லை ஹாட் பேக் கேசரால்க்கோ நம்ம மாற்றி வச்சிடணும். பிரியாணியோடைய குக்கர் ரொம்ப ஹெவி மெட்டல்ன்றதுனால அந்த சூட்லேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மூடி போட்டு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வைக்கும்போது இந்த பிரியாணி மேலும் மேலும் குக் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதே நேரத்தில் குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக வருங்க. அவ்வளவே தான், ரொம்பவே சட்டுன்னு ஒரே விசிலில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக அதுலேயும் சீரக சம்பால பிரியாணி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. சீரக சம்பால பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ லைட்டாகவும் நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்து நம்ம சிக்கன் பக்கோடா மறக்கலையே. அவ்வளவே தான், எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது நம்ம கடலை மாவு சேர்ந்து பக்கோடா ஸ்டைலில் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.